ஹாலிவுட் மேல நமக்கு இன்னுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னதான் நம்ம கில்கின்னு எடுத்தாலும் ஹாலிவுட் அவன் தான்ப்பா, அவன் கிராஃபிக்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. நீங்க உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த அவன் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் இன்னும் நம்மளோட கிராஃபிக்ஸ்ல பல மடங்கு மேல இருக்கிறான்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம சினிமாவை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இந்தியன் சினிமா, ஹாலிவுட் சினிமா, அவங்க கிராஃபிக்ஸ் எங்களுக்கு, நம்ம கிராஃபிக்ஸ் எங்களுக்கு. நம்ம எத்தனை வருஷம் இன்னும் பின்னாடி இருக்கு. நான் வந்து ஹாரி பாட்டரோட மொத்த சீக்குவலையுமே அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து கே பாப்பு, கே ட்ராமா, கே சீரீஸோட ரீச் வேர்ல்டு வைட் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்போ அது கூட நீ உன் ஃபேண்டசி வேர்ல்டை போட்டி போட போறேன்னா அப்போ நீ எவ்வளோ பெருசா கேம் பண்ணாதான் நீ அங்கே போக முடியுன்ற அந்த ரியாலிட்டி இஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம். அவங்களோட ஹாலிவுட்ல அவங்க பண்ற அந்த ஹாரர் மூவிஸுக்குமே வந்து அந்த அளவுக்கு நம்ம இங்க இந்தியால ஹாரர் மூவிஸ் வருதா? இல்லையா, அரண்மனையெல்லாம் எடுத்துட்டு தாங்க. அரண்மனை, காஞ்சனா பாருங்க, அதெல்லாம் ஹாரர் சொன்னி கிளாமர் ஹாரர், கிளாம் ஹார், கிளாம் அதானே. 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் தவிர்த்துடலாம் இல்லையா? அதை எதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சன் ஆஃப் தஞ்சை அந்த கேமிங் பாருங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறான் நம்ம ஆளுங்க, போட்டு நொறுக்கிக்கிறானுங்க. தஞ்சையை பேஸ் பண்ணி ஒரு கேமு, என்ன மாதிரி ஒரு பிளே, அது என்ன மாதிரி ஒரு ஒர்க்கு, மியூசிக், அதோடைய டப்பிங், அப்பா. நீ ஆள பிறந்தவனா? அழிக்க பிறந்தவனா? ஹாலிவுட் சினிமா வந்து இந்தியால ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து முன்னாடி இருந்த அந்த ஹைப்பும் இல்லை, அந்த அளவுக்கு நிறைய மார்க்கெட் வேல்யூ போன மாதிரி இருக்கே. அது உண்மைதானா? அப்படிதான் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். மார்வல்னு ஒருத்தர் தான். அவன் வந்து ஒரு சொதப்பலை பண்ணான். அந்த சொதப்பலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்றோம். பட் இன்னுமே வந்து அதர் ஹாலிவுட் மூவிஸ்க்கான க்ரௌட் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு இப்போ அப்சஷன் வந்துச்சு, அப்சஷனுக்குன்னு ஒரு க்ரௌட் நல்லா தான் வந்தாங்க. தியேட்டர் ஃபுல்லாலாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே நமக்கு ஏன் மைண்டுக்குள்ளே வந்து என்னடா இது ஒரு பெரிய ஹாலிவுட் படம் வந்த மாதிரி தெரியலையே, என்ன நடக்குது, ஏன் இப்படி தோணுதுன்னா நம்ம எல்லாருலேயுமே ஒரு மார்வல் ஃபேன் ஒழிஞ்சிட்டு இருக்கான். இதில் கும்பலில் எவனா பார்த்தேன் நான் ஒரு டிசி ஃபேன் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு அந்த கமெண்ட்டில் வருவான். அதை விடுங்க. பட் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் மார்வெலோடைய ரோலுன்றது ரொம்ப பெருசு. அப்போ அந்த மார்வெல் என்ன பண்ணி தொலைஞ்சான், எண்டு கேம்னு ஒன்று எழுதி தொலைஞ்சான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அதை எழுதி நான் எல்லாத்தையும் இப்படி பண்ணி தொலைகிறேன்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு இதை பண்ணான். அதுக்கப்புறம் அந்த கதையை அவங்க வந்து எடுத்துகிட்டு போகாமல் விட்டது தப்பா, இல்லை அதுக்கு பதிலாக அவன் வேறு கேரக்டர்ஸ் எதையாவது பண்ணாமல் விட்டது தப்பா நமக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வர ஸ்பின் ஆஃபோ இல்லை அதுக்கப்புறமா அவன் ட்ரை பண்ணுற எந்த ஒரு இதுவுமே அவனோட எண்ட் கேமுக்கு அப்புறம் அவனோட இந்த மார்வெல்கான ஒரு இதை வாங்கவே இல்லை. ரீசெண்டாக இந்த மார்வெல்ஸ் வந்துச்சு பாருங்க. இந்த மார்வெல்ஸ்லாம் வந்து அப்படியே நிஜமா நான் வந்து ஒரு மார்வெல் ஃபேன் தான், நான் உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன்னா நிஜமா இது என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களோட அந்த எண்ட் கேமுக்கு அப்புறம் தான் நிஜமாவே ஹாலிவுட்டோட ஒரு எண்ட் கேம் வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் அதர் ஜானர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோம். ஒரு ஹாரரை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஆக்ஷன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளோட ஃபீல் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் மார்வலோட ஒரு ஆப்சன்ஸ் தான், மார்வலோட ப்ராப்பர் ப்ரெசன்ஸ் இல்லாமல் போனது தான் காரணமும் எனக்கு தோணுது. இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போ ஹாரி பாட்டர் மாதிரி இருந்த அந்த ஃபேண்டசி மூவிஸ் கூட இப்போலாம் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவி இப்போலாம் வரமாட்டேங்குது. இப்போ அது வந்து அதனால கூட அந்த டவுன். ஆமாம், ஏன்னா இப்போ நீங்களோ நானோலாம் ஓரளவுக்கு என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து ஹாரி பாட்டரோட மொத்த சீக்குவலையுமே அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்து அப்படின்னு. இதில் நிறைய பேர் புக்காக படித்தவங்களா இருப்பாங்க, சில பேர் படமாக பார்த்தவங்களா தான் இருப்பாங்க, சில பேர் புக்கை படிச்சுட்டு வந்து படத்தை பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து ஒரு புதிதான விஷயமா இருந்துச்சு. அதுவும் மேஜராக வந்து நீங்கள் 2000லேருந்து 2015 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து
மேபி நீங்கள் எண்டு கேம் வரைக்கும் இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2020 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு இந்த 20 இயர்ஸ் ஸ்பேன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஃபேண்டசி வேர்ல்டை கண்ணில் காட்டிச்சு. இது வந்து சும்மா ஜுராசிக் பார்க் கிடையாது, கிங் காங் கிடையாது, அவத்தார் கிடையாது, டைட்டானிக் இல்லை, இதை தாண்டி ஒரு பெரிய வேர்ல்டுன்னு சொல்லி இந்த ஃபேண்டசி வேர்ல்டுலாம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹாரி பாட்டர் சீக்வல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த மார்வலோட அவெஞ்சர்ஸோடது எல்லாமே இருக்கலாம். இதை தாண்டி ஸ்பைடர்மேன் அவெஞ்சருக்குள்ளே இந்த இதுக்குள்ளே வராமல் தனியாக ஸ்டாண்டர்டாக இதுக்கு முன்னாடி இருந்தப்போ ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும். இந்த மாதிரி பல சீக்வல்ஸ் நிறைய நமக்கு வந்துட்டே இருந்துச்சு. லார்ட் ஆஃப் ரிங்ஸு, அப்புறம் வந்து ஸ்டார் வார்ஸ் 1, 2, 3லாம் அந்த டைமில் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரேஸ். அது அப்படி நீட்னா அப்படின்னா வந்து அதுலேருந்து அந்த ரேல ஒரு ப்ளூ கலர் ஒரு கத்தி வரும். என்னடா இது கண்ணுக்கு தெரியாத கத்தி ஆகுது, பட்டன் நமக்குனா கத்தி வெளியே வருது, பட்டன் நமக்குனா போகுது, என்னடா இதுன்ற மாதிரிலாம் இந்த ஸ்டார் வார்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேண்டசி அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை புதுசாக ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க அப்போ இருந்த டிரெக்டர்ஸ், அப்போ இருந்தவங்களாம். இப்போ அவங்களுக்குலாம் 70 வயசுக்கு மேலே ஆகுது. இதில் பார்க்குற எந்த டிரெக்டர்ஸுமே தே ஹவ் டச்ட் தேர் 70s, அதை தாண்டி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ தமிழ் சினிமா பார்க்குறீங்க, மணிரத்னம், சங்கர், இவங்களே கடைசி வரைக்கும் உங்களுடைய தமிழ் சினிமாவை கையில் தூக்கி பிடிக்க முடியுமா? அப்போ அவங்களோட சேச்சுரேஷன் பாயிண்ட் வருது. என்ன மணிரத்னம் படம் கூட நமக்கு ஒட்ட மாட்டேங்குது, என்னடா இது மணிரத்னமா இது சங்கரா இது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு யார் வரா? ஒரு ராஜமௌலி வராரு. ராஜமௌலி வந்து 2014-15 மேலே அப்படியே பீக் எடுத்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து மகதீர்லையும் நாணிலையும் வந்து ஓரளவுக்கு தான் யாருன்றதை காட்டிட்டாரு. இந்த நாணியை தாண்டி மகதீரை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபலிங்கிறது பீக்கு. பாகுபலிக்கு அப்புறம் இறக்கமே இல்லாத மாதிரி தலைவன் வந்துட்டு RRR இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலும் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி வந்து ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. பட் அந்த ஜென்ரேஷனல் ஷிஃப்ட்டை வந்துட்டு ஹாலிவுட் சினிமாவில் ஃபேண்டசி வேர்ல்டில் யார் எடுத்துட்டு போக போறா? இப்போ வந்து ரீசெண்ட் பார்பி எடுத்துட்டு போக போறா, அந்த டைரக்டர் எடுத்துட்டு போக போறாரா, இல்லை வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அதுலேருந்து இருக்கிற டைரக்டர் எடுத்துட்டு போக போறாங்களா? யார் எடுத்துட்டு போக போறாங்க? சி பேசிக்கலி தே வேர் ஆல் பேஸ்ட் ஆன் ரைட்டிங்ஸ். அவங்களோட ரைட்டிங்ல தான் அது இருந்துச்சு. அந்த ரைட்டருங்களுக்கும் வயசாயிடுச்சு. அந்த ரைட்டருங்களும் பாதி பேர் செத்துப்பிட்டாங்க, மீதி பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னுமே நீ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டை எழுதி அதை அழகா கொண்டு போகணும். இப்போ இருக்கிறவன் வேற கேள்வி கேட்கறான். ஆமா, எவ்வளோ கேள்வி கேட்கறானுங்க. ஏங்க இதுல ஏங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, இதுல ஏங்க பெண்ணை இப்படி பண்ணிருக்கீங்க, இதுல ஏங்க ஒரு டிரான்ஸை இப்படி காட்டியிருக்கீங்க, இதுல ஏங்க வந்து ஒரு புவர் சொசைட்டி எப்படி காட்டியிருக்கீங்க, இதுல ஏங்க வந்துட்டு பாடி ஷேமிங் பண்ணீங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்கறான். இப்ப இருக்கிறவன். அப்ப இருந்தவன் எவனும் கேள்வி கேட்கல, இப்ப இருக்கிறவன் கேள்வி கேட்கறான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீ ரைட்டிங்ல ஒவ்வொன்றையும் பார்த்து எழுதணுன்ற ஒரு பெரிய பொறுப்பும் இருக்குது. அப்போ இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ் தான் அதை எடுத்துட்டு போகணும். ஸோ இப்ப இருக்கிற ரைட்டர்ஸ் அண்ட் அதுக்கான டைரக்டர்ஸ் இவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போனா மட்டும்தான் இது வந்து நீங்க பாக்குற மாதிரி வரும். இன்னொன்னு, அவங்க இருக்கிற கேரக்டர்ஸ் அப்ப என்ன எழுதுனாங்களோ அதை வச்சு அப்படியே ஓட்டிடலான்னு பார்த்தாங்க. அது ஒரு எண்டு வரைக்கும் வந்து எண்டு கேம்ல முடிஞ்சு போச்சு. மார்வல் ஆகட்டும் இல்லை வேற இங்க எங்க போனீங்கனாலுமே. அதுக்கப்புறம் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட்? நீ ஒரு புது கேரக்டர் கொண்டு வா. அதை ட்ரை பண்றது எதுவும் இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸ்பின் ஆஃபா தனியா ட்ரை பண்றாங்க, ஒர்க் அவுட் ஆகல. நீங்க எண்டு கேமுக்கு அப்புறம் மார்வல் ட்ரை பண்ணதுல எது ஒண்ணு உங்களுக்கு வந்து அப்படியே வேற லெவல்ரா இது அப்படின்னு சொல்லுங்க, எதையாவது ஒண்ணு. அப்படி எதுவுமே வந்த படம் எதுவும் பெருசா எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. இல்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்களே சீரியஸா, ஹாட் ஸ்டார்ல விடுறாங்க. அதுல ஏதாவது ஒன்னாவது வந்து நீங்க எதிர்பார்த்த மார்வலுக்கு ஏத்த மாதிரி இருக்கா? இல்ல, லோக்கி நான் வந்து ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கே வந்து அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சு அவரை பாதியிலே நிறுத்திட்டேன். அவ்வளோதான். அதுதான் அவனுங்க பண்ணது. ஸோ அப்படி அவனுங்க பண்ணதுனால தான் நம்ம வந்து இப்போ அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அட்லீஸ்ட் நீங்கள் ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவன் அதர் ஜானர்ஸ்க்கான ஆடியன்ஸ் அங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் நம்மளை போல மார்வல் ஃபேன்ஸ்லாம் வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பீக்குக்கு போச்சு அப்படின்னா அதோட ப்ரொமோஷன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இந்தியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டப்பிங்கில் கொலையாக கொண்டானுங்க. விஜய் சேதுபதி எல்லாம் வச்சு ஒன்று பண்ணி இதுக்கப்புறம் நான் டப்பிங்கே வரல, ஆள் விடுங்கடா சாமின்னு ஓடுற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து விட்டானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டாக நடத்தி இந்தியாவிலேயே வந்து மார்வல் எண்டு கேமுக்கு பண்ணவே ஒரு ப்ரொமோஷன்லாம் இது வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படம் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் பண்ணணும். அது ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு மற்றவங்களும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ட்ராக்ஷனா இருக்கட்டும், அவன் வந்து இந்தியாலேயே கதையை வச்சு இந்தியாவே பேஸ் பண்ணி எடுக்கிற ரேஞ்சுக்குலாம் இப்போ அவன் போறதா இருக்கட்டும், அப்புறம் கிரே மேன்ல தனுஷை நடிக்க வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் புஷ் பண்ண ஆரம்பிச்சுது. எது வந்து எண்டு கேம் வரைக்கும் கொண்டு போச்சோ அதை இழுத்துட்டு போற வச்சு, அதுக்கு மேல எண்டு கேம் வச்சு இவங்களால இழுத்துட்டு போக முடியல. அதுக்கு மேல வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகேப்பா இருக்குது, பட் அது அளவுக்கு இல்லை, இருக்குது அது அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. தவிர பேட் மூவிஸ் கிடையாது, சிலதான் ஓகே. பட் அந்த பெஞ்ச் மார்க்கோட நெக்ஸ்ட் இது அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண அடுத்த படம் இன்னும்
வரல அவங்களோட ஃபேண்டசி வேர்ல்டை பொறுத்தவரை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னீங்களே. ஸோ அது படத்துல மட்டும் இருக்கிறது இல்லாம இப்போ ஓடிடிலையும் வந்ததுனால அதை வந்து திருப்பி ரீவாட்ச் பண்ணி வேற அது இன்னும் ஓவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஓடிடி ஓடிடியோட ஒர்க் இதில் ரொம்ப பெருசு இல்லையா? இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி மாறுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, மேபி இன்னும் நம்ம கோலிவுட் பற்றி இன்னும் சூப்பராக பேச முடியும். பட் ஹாலிவுட்டுங்கும் போது நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் நம்ம எப்படி இதை பார்க்குறோன்றதான் சொல்ல முடியும். இதுதான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஓடிடிக்குள்ளே இவங்கெல்லாம் பல பேர் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட இந்த ஃபேண்டசி வேர்ல்டை வந்துட்டு ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ஷூட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இந்த மெகா பட்ஜெட் ஒரு படமாக பண்ணாமல் ஒரு சீரீஸாக போயிடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி நீங்களே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியில் ஒரு நல்ல சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இப்போ நான் யூஃபோரியா தான் பார்த்துட்டு இருக்கேன் ஃபேண்டசியில். ஸோ நீங்கள் ஃபேண்டசி வேர்ல்டில் அவங்க ட்ரை பண்ண மூவிஸாக இருக்கட்டும், சீரீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரீசெண்ட் டைமில் விக்கெட் எடுத்துக்கோங்களேன். விக்கெட், ஆமாம், விக்கெட் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட், நல்ல ஒரு விஷயம்தான். அப்போ நீங்கள் வந்து விக்கெட் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எப்படி அப்படின்னு யோசிக்கிறத விட இப்போ வந்துட்டு இருக்கிற டைமில் அட்லீஸ்ட் இப்போ ஓகே, பட் இன்னுமே அது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணுமா, இது அடுத்த விஷயத்துக்கு இன்னும் எடுத்துகிட்டு போக முடியுமா சினிமாவை, அவங்களுடைய விஷயத்த அப்படின்றத ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில இது வந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க அதை சீரீஸ் அதை வந்து இவங்க ஓடிடிக்காக எடுக்கும்போது அவங்களுடைய ஓவரால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே மாறுது, பட்ஜெட் மாறுது, எல்லாமே மாறுது. அது அவன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், எப்படி பிளேஸ் பண்ணணும், அவன் எத்தனை எபிசோடா பிரிக்க போறான்றது ஆரம்பிச்சு ஒவ்வொரு சீரீஸையும் மாத்துறான், படங்களையும் அதுக்கேற்ற மாதிரி ஷூட் பண்றான், எல்லாமே டோட்டலா மாறுது இப்போ. அப்போ இப்படிப்பட்ட இந்த டைம்ல என்ன பிரேக் த்ரூ கொடுக்க போகுது அப்படின்ற பிரச்சனை ஒண்ணு. ஆனா முக்கியமான கொஸ்டின் எங்க வருதுன்னா, இவங்களோட ஓடிடிக்குன்னு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருக்கட்டும், டைரக்டர்ஸா இருக்கட்டும், ரைட்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருடைய கான்சன்ட்ரேஷன் அது பக்கமா திரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அங்கேயுமே இவங்களால ஃபிட் இன் பண்ண முடியல. இவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அங்க ஃபிட் ஆகலை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இவங்களோட ஆக்சுவல் ஆடியன்ஸ் தியேட்டர் ஆடியன்ஸ், இவங்களுடைய இந்த ஃபேண்டசி வேர்ல்டு இவங்க இந்த ஸ்க்ரீனுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணும்போது அது எங்கேயோ இடிக்குது. ஏன்னா இந்த ஸ்க்ரீனுக்குள்ள இருக்கிற ஆடியன்ஸ்லாம் யார், என்ன மாதிரி அதிகமாக ஓடிடின்னு ஆயிடுச்சு. நம்ம ஊரை விட யூஎஸ் வந்து இன்னைக்கு ஓடிடி தான் எல்லாமேன்ற மாதிரி ரொம்ப மாறிடுச்சு. அவன் ஒரு மாசத்துக்கு அவனுடைய சும்மா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போய் கம்மிங் சூன்ல எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, வொர்த் த வெயிட்ல எத்தனை இருக்குதுன்னு பாருங்க, நியூ ஷோஸ்ல எத்தனை, வாரம் எவ்ரி ஃப்ரைடே கொண்டு வந்துட்டே இருக்கிறான். இதுல டப் பண்ணி ஸ்பானிஷோட சீரீஸை வேற இறக்கிக்கிட்டு இருக்கிறான், நிறைய கொண்டு வரான். இவன் எல்லாத்தையும் குளோபல் ஆக்கிட்டான், இப்போ எல்லாமே இன்டர் கனெக்டடு. ஸோ இப்போ அவன் வந்து யூஎஸ்ல ஒருத்தன் எடுக்கிறான் அப்படின்னா அவன் அதை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. இந்தியாவில் அவன் என்ன எடுக்கிறான், ஸ்பானிஷ்ல அவன் என்ன சீரீஸ் எடுக்கிறான், அதை நம்ம டப் பண்ணி இங்கே போடலாமா, ஸ்பானிஷ்ல எடுக்கிறவன் யூஎஸ் ஆடியன்ஸ்க்கு போகணும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு போகணும், எல்லாரும் பார்க்குறானுங்க. ஏன்னா அவன் டேட்டாவை பார்க்குறான், எந்த கண்ட்ரியில் இருக்கிறவன் எவன்டா நம்ம நிறைய படத்தை நிறைய பார்க்குறான், எவனுக்கு என்னடா தேவைப்படுது, ஷூட்டே தூக்கி இந்தியாவில் வீடா, ஆடியன்ஸ்லாம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க, இந்தியாவை மையப்படுத்தி ஒரு கதை எழுதுடா, அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த சன் ஆஃப் தஞ்சை அந்த கேமிங் பாருங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறான், நம்ம ஆளுங்க போட்டு நொறுக்கிக்கிறானுங்க. தஞ்சையை பேஸ் பண்ணி ஒரு கேமு, என்ன மாதிரி ஒரு பிளே, அது என்ன மாதிரி ஒரு ஒர்க்கு, மியூசிக்கு, அதோடைய டப்பிங் அப்பா வேற மாதிரி இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹாலிவுட் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போறான், அவன் எப்படி கேமை இன்னும் வச்சுட்டே இருக்க போறான், ஆர் அவனுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த பாக்கிக்கிற ஒரு 3-4 டேரக்டர் இது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இருப்பானுங்க. நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஓடிடி தான். ஓடிடியில் நம்ம ஹைஸ்கூல் ட்ராமாவை காட்ட போகிறோம், ரொமான்ஸை காட்ட போகிறோம், ஒரு ஃபீல் குட் மூவிஸை காட்ட போகிறோம், சஸ்பென்ஸ் த்ரில்லருங்கிற பேரில் இந்த இட்டாலியன் மூவிஸ், ஸ்பானிஷ் மூவிஸ், ஜெர்மன் மூவிஸ் எல்லாம் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ன்ற பேரில் எதையாவது ஒன்று எடுத்து வச்சிருப்பான், அதை டப் பண்ணி இதில் இறக்கி விட்டுட்டு இருப்போம். இதுதான் அவனோட வேலையாக பண்ண போகிறானா? ஸோ இதுதான் ஹாலிவுட் கிட்ட இருக்கிற நம்மளோட கொஸ்டின். அவன் என்ன பண்ண போகிறான்றது சத்தியமாக தெரியல. டவுன்லேயே நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டீன் ட்ராமா, ஹைஸ்கூல் ட்ராமா தான் ரொம்ப இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்போ இந்த ஃபேண்டசி மூவிஸோடைய வேர்ல்டு எங்கே போக போகுது, அதுக்கு யார் அடுத்த ஹீரோ, who's the next hero, I mean director சொல்றேன், which director is going to pull it to the next level. அந்த ஹை ஸ்கூல் ட்ராமா அதெல்லாம் நீ பாரு, பட் நான் காட்டுறேன் பாரு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுன்னு, who is going to be the next ராஜமௌலி ஆஃப் ஹாலிவுட்டுங்கிறது தான் இப்போ இங்கே ஒரு கொஸ்டின். ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க ராஜமௌலியில எடுக்கிற மாதிரி இப்ப பாகுபலி படம், இப்ப கல்கியில கூட கிராபிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி ஸ்டார்டிங்ல நம்ம ஹாலிவுட் படம் போறதுக்கே வந்து இந்த கிராபிக்ஸ் பார்க்கணும், அது ஏதோ புதுசா இருக்கு, அப்படி தியேட்டர்ல போய் பார்த்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு போற ஆடியன்ஸ் இருந்தாங்க. அது ஒருவேளை நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு அதை கொடுத்துட்டாங்களே, அதனால அது பெருசா நான் புதுசா நான் என்ன போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஹாலிவுட் படத்துக்கு போய் யாரும் அப்படி இருக்குமோன்னு எனக்கு தோணல. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எனக்கும் அந்த தாட்ஸ் இருந்துச்சு, நானும் யோசிச்சவர்கள் அப்படி இருக்குமோ அப்படின்னு. பட் யோசிக்க எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி நாக் அஸ்வின் எடுத்த கல்கியா இருக்கட்டும்,
கல்கி இல்லாம நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே போய் பார்த்து கல்கி வந்து தி பெஸ்ட்னு சொல்லலாம் கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும். இது மாதிரி நம்ம ஒரு கிராஃபிக் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாதுன்னு சொல்லலாம். தி பெஸ்ட் இது வரைக்கும். அதை ராமாயணா பிரேக் பண்ணுன்ற மாதிரி பெருசா சொல்றாங்க, தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இவங்க எல்லாம் வரிசையா சாமி படம் தான் எடுத்துக்கிறானுங்க, அது அடுத்த விஷயம் விடுங்க. ஸோ இந்த கல்கி, ராமாயணா, மகாபாரதான் இவங்க சாமி படத்தை எடுத்து பிரம்மாஸ்திரா ஃபுல்லா அதுல தான் இவங்களுடைய கிராஃபிக்ஸ்னு சொன்னாலே ஒரு கடவுள் இது வெளியே வராது ஒரு அங்க போயிடுறானுங்க, அதை விட்டுருவோம். இப்போ இதுக்கெல்லாம் முன்னாடி பாகுபலின்ற ஒன்றை நம்ம பார்க்கும்போது அது ஃபேண்டசின்னு சொல்ல முடியாது, பட் கதை ஃபேண்டசி தான். பட் எடுத்திருக்கிற விதம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூ மச் ஆஃப் ஃபேண்டசி கிடையாது, கிராஃபிக்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும், விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த பிரம்மாண்டம், இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தே கூட அன்னைக்கே கூட நம்ம பார்க்கறத நிறுத்திருந்துருக்கலாம். பட் அந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான், பாகுபலி 1 வந்ததுக்கு அப்புறம் 2 வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரம்மாண்டங்கள்லாம் வந்துட்டு இருந்த டைமுக்கு அப்புறம் தானே எண்டு கேம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து மூச்சு கொடுத்து. அப்ப எண்டு கேம் வந்ததுக்கு முன்னாடியே வந்துருச்சே பாகுபலி. நம்ம நினைச்சிருந்தா எண்டு கேம் நம்ம வரவேற்றிருக்கவே மாட்டோமே. இல்லப்பா எனக்கு பாகுபலியே போதும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்துருக்கலாம். மேபி இப்ப நீங்க சொல்ற டூ மச் ஆஃப் மார்வெல் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா கல்கி இஸ் த ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும். இவ்வளவு பெருசா ஃபுல் டைமா நீங்க வந்து எடுத்துட்டு போனதுன்னா கல்கி தான். அப்ப அது அட்லீஸ்ட் இதை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்ப அவதாரில் அடுத்தடுத்து இன்ஸ்டால்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. அவதாரையும் போய் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஸோ ஹாலிவுட் மேல நமக்கு இன்னுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்னதான் நம்ம கல்கின்னு எடுத்தாலும் ஹாலிவுட் அவன் தான்ப்பா, அவன் கிராஃபிக்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. பிகாஸ் நீங்க உண்மையாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ற விஷயத்த அவன் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் இன்னும் நம்மளோட கிராஃபிக்ஸ்ல பல மடங்கு மேல இருக்கிறான்றது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல உள்ள வேலை பார்க்குறவன் ஒரு இந்தியன் தான் தெரியுமா, அதெல்லாம் நம்ம திருப்திக்கு சொல்லிக்கலாம். அதை விடுங்க, நம்ம சினிமாவை மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இந்தியன் சினிமா ஹாலிவுட் சினிமா, அவங்க கிராஃபிக்ஸ் எங்க, நம்ம கிராஃபிக்ஸ் எங்க, நம்ம எத்தனை வருஷம் இன்னும் பின்னாடி இருக்கிறோம், அதை எப்படி அப் பண்ண போறோம், அது அடுத்த டாபிக் டு டிபேட். பட் அவங்களோட மூவிஸை எவ்வளோ சூப்பராக அவங்க விட்டாலும் பார்க்க ரெடி. இன்னைக்கு கூட மார்வெல்ல நீ எண்டு கேம் இஸ் நாட் அ எண்டு கேம், வி ஆர் பேக்னு ஒரு வீடியோ போடு, நாளை காலையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணு, எவ்வளோ கூட்டம் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஹவுஸ்ஃபுல், அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள டிக்கெட் ஃபுல் ஆயிடும். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிரேஸ் இன்னும் மார்வல் இருக்குது. பட் மார்வல் இன்னும் அதை யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இந்தியன் ஆடியன்ஸ் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறாங்க, நமக்கான தீனி இன்னும் கிடைக்கல. பட் ஹாலிவுட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓடிடிக்கு நிறைய போக ட்ரை பண்ணுறாங்க, இதை ஃபிட்டன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஓடிடியில் ஆக்சுவலாக எது அவங்களுக்கு செல் ஆகுது அப்படின்னா ரொமான்ஸ், ட்ராமா, இதுதான் செட் ஆகுது அவங்களுக்கு. அதுதான் நிறைய ஹாட் செல்லிங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த ரொமான்ஸ் அண்ட் ட்ராமாவை தான் வந்துட்டு அவன் இன்னும் நிறைய கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் இதை கொடுங்கன்னா, இல்லைப்பா இது மாதிரி இப்போ தான் ஒன்று பண்ணேன், நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்லாட் இல்லை, நம்ம பண்ணலாம் பொறுமையாக, நான் தள்ளி போட்டு தான் இருப்பான், அதுக்கு கொஞ்சம் ஸ்லாட் தான் கிடைக்கும். இது வந்து ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடுது, ஷூட்ஸ்லாம் ஒரு சிங்கிள் ஸ்பாட்டு அது இதுன்னு உங்களுக்கு செம்மையாக பணம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவன் ரொமான்ஸ், ட்ராமா, இந்த கான்செப்ட், இந்த டீன் ட்ராமா, ஹைஸ்கூல் ட்ராமா, இது மாதிரி தான் நிறைய ட்ரை பண்ணுவான். அவன் எதுக்கு உட்காந்துட்டு இதை ட்ரை பண்ணி இதை வாங்கி இதை எடுத்து இதுக்கான ஒரு டைம் ஸ்லாட்டை கொடுத்து அது லிமிட்டடாக தான் இருக்கும். இன்னொன்று அது மாதிரி டிரெக்டர்ஸ் ரொம்ப கம்மி, இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். நான் சொல்கிறேன், அந்த ரைட்டர்ஸ் டிரெக்டர்ஸுக்கு வயசாகிட்டு போயிட்டு இருக்கு, இவங்க அதுக்குள்ளே கொண்டு வரணும். நீ கம்பீட் பண்ணுறது யார் கூட அப்படின்னா ஒரு டீன் ட்ராமா எழுதக்கூடிய, ஒரு காலேஜ் ஹைஸ்கூல் ட்ராமா எழுதக்கூடிய, ஒரு நல்ல அழகான லவ் ஸ்டோரி எழுதக்கூடிய இவங்க கூட நீ கம்பீட் பண்ணிட்டு இருக்கிற ஓடிடியில் வந்துட்டு. ஓடிடி இஸ் ஒன்லி ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு வாட்ச் குட் ஃபீல் குட்டாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சீரியஸாக அட்டாக்கிங்காக பெருசாக எடுத்துகிட்டு வந்தாலே அதுக்கு என் மைண்ட் இப்போ இல்லை, கொஞ்சம் போகட்டும், நம்ம இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்ப்போம், போடுறோம், ஒரு ஃபீல் குட்டாக ஒன்று ஓடுது, ஜாலியாக போகுது, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதை பார்த்துட்டு இருக்கிற டைமில் நீ கே சீரீஸ் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஆமாம், கே பாப்பு, கே ட்ராமா, கே சீரீஸோட ரீச் வேர்ல்டு வைட் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்போ அது கூட நீ உன் ஃபேண்டசி வேர்ல்டை போட்டி போட போறனா, அப்போ நீ எவ்வளோ பெருசா கேம் பண்ணாதான் நீ அங்க போக முடியும்ன்ற அந்த ரியாலிட்டி இஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம். அவங்களோட ஹாலிவுட்ல அவங்க பண்ற அந்த ஹாரர் மூவிஸுக்குமே வந்து அந்த அளவுக்கு நம்ம இங்க இந்தியால ஹாரர் மூவிஸ் வருதா இல்லையா? அரண்மனையெல்லாம் எடுத்துட்டு தாங்க, அரண்மனை, காஞ்சனா, பாருங்க, அதெல்லாம் ஹாரர் சொன்னீங்க. கிளாமர் ஹாரர், கிளாம் ஹார், கிளாம் அதானே, 3 ஹீரோயின் 4 ஹீரோயின் தவிர்த்துடலாம் இல்லையா? அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்சஷன் வந்துச்சா போய் பார்த்தோமா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை, வெறி மண்ணாங்கட்டியா ஏஞ்சி வந்துட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த படம் அதுல சரி அது பயமா இல்லைனாலும் அந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு, அதை ஒத்துக்கணும். எனக்கு இப்போவே தயவு செய்து தியேட்டருக்கு திரும்பவும் போய் வேற ஏதாவது ஒரு படத்தை ஒழுங்கா பார்த்து அதை நான் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்.
இப்ப அடுத்த ஆகஸ்ட்ல இன்னொரு ஒரு படம் ஐஸ்கிரீம் மேன்னு வருது. அது ட்ரெய்லர் பாத்தீங்களா நீங்க? பயங்கரமா. நீங்க வெப்பன் படம் பாத்திருக்கீங்களா? இல்ல என்ன நீங்க உங்களை கூட்டு போய் பேய் படத்தை முதல் பார்க்க வைக்கணும். இல்ல எனக்கு அப்சஷன்ல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, இந்த $1 மில்லியன் எடுக்கப்பட்ட படம் $118 மில்லியன் ஆயிடுச்சுனான்னு ஒரு 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 செல்லிங் லைனை உணவத்தை கொண்டு வந்திருக்கான் ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிகல். இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்தியாவுக்கு இது போதுட்டா இதான் மார்க்கெட்டிங் லைன் வச்சுக்கன்னு அவன் லைன் கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு ஆர்டிக்கலில் போட்டு ஒரு 100 ஆர்டிக்கலுக்கு அதை அவனுங்களே போட்டு ஐயோ 1 மில்லியன் 118 ஆயிடுச்சு, 1 மில்லியன் 118 ஆயிடுச்சுன்னு சொல்லி அது என்னடா அது 1 கோடிக்கு எடுத்து 118 கோடிக்கு என்னடா ஆச்சு, சரி வாடா பார்ப்போம்னு நம்ம ஆளுங்களாம் கிளம்பி போய் ஹவுஸ்ஃபுல் ஆகி நான்லாம் அப்படியே வெறுப்பின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேன். நான் சொல்லுங்க அந்த படத்தை பற்றி நான் புலம்ப ஆரம்பிச்சேன்னா செட் ஆகாது எனக்கு, அதில் நிறைய எனக்கு செட் ஆகல. ரைட், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த மாதிரி. பட் ஆனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா, ஹாலிவுட்டை முடிச்சு K-பாப்ல போய் நிறுத்திருக்கோம்ல, அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். K சீரீஸ் K-பாப் ஒரே சிரிப்பு, K சீரீஸ் K-ட்ராமா K-பாப் இதோட க்ரோத் எங்கே போயிட்டு இருக்கு, ஹாலிவுட் இப்படி இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அவன் இப்படி போயிட்டு இருக்கிறான். அவனை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம், அதில் பேசுவோம்.